முதல் அப்பாச்சி பைக் முதல் மாடுபிடி வீரருக்கு வழங்கப்படுகிறது. கொஞ்சம் நீங்க எவ்வளவு பேர் இருந்தீங்கன்னா பரிசு கொடுக்க முடியாது. பரிசு கொடுக்கும் போது கொஞ்சம் எல்லாம் பின்னால போயிருங்க. எவ்வளவு பேர் இருந்தீங்கன்னா முடியாது. இங்க கேமராமேன்லாம் கொஞ்சம் பின்னால இருக்காங்க. நீங்க ஒத்துழைப்பு தாங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. கமிட்டி கொஞ்சம் வாங்க. உலக புகழ்பெற்ற பாலைமேடு ஜல்லிக்கட்டு போட்டி காலை 7 மணிக்கு தொடங்கியது. உறுதிமொழி ஏற்புடன் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. இதில் 1000 காளைகளும் 700 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். 14 காளைகளை அடக்கி பிரபாகரன் முதல் பரிசையும், 10 காளைகளை அடக்கி தமிழரசன் 2வது பரிசையும், 8 காளைகளை அடக்கி பாண்டீஸ்வரன் 3வது பரிசையும் தட்டிச் சென்றிருக்கிறார்கள். 8ஆம் சுற்று வரை தமிழரசனும் பாண்டீஸ்வரனும் தலா 6 காளைகளை அடக்கி 2ஆம் இடத்தில் இருந்த நிலையில் கடைசி சுற்றின் நிறைவில் தமிழரசன் 8 காளைகளை அடக்கி 10 காளைகளை அடக்கி 2ஆம் இடத்திலும், பாண்டீஸ்வரன் 8 காளைகளை அடக்கி 3ஆம் இடத்திலும் இருக்கிறார். முதல் பரிசு வென்றவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. கொஞ்சம் முன்னால வாங்க. பின்னால வர்றாரு பின்னால. முதல் பரிசு சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படுகின்ற காரை மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் கொழும்பை சேர்ந்த பிரபாகரன் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். சாவி கொடுக்க மாட்டார். கார் சாவி எங்க? கார் சாவி பின்னால இருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முதல் பரிசை பெற்ற பொதுமை பிரபாகரன் அவர்களுக்கு மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் காரினை வழங்குகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த காரினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குகின்ற அந்த காரை மாண்பு வணிக வரி பதிவுத்துறை வழங்குகிறார்கள். சிறந்த காளை புதுக்கோட்டை சிறந்த காளைக்கான மாண்புமிகு இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அண்ணன் ஸ்டாலின் சார்பாக வழங்கப்படுகின்ற அந்த காரினை புதுக்கோட்டை சின்ன கருப்பு காளை உரிமையாளருக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது. மாண்புமிகு இளைஞர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சார்பாக இந்த கார் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசினை மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள்.